நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே முன்விரோதத்தால் இளைஞர் ஒருவரை மார்க்கெட்டில் விரட்டி வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைச்சிவிளை வேதக்கோவில் தெருவில் வசித்து வரும் முத்துக்குமார் என்பவர் அதே தெருவில் வசித்து வரும் லாரி ஓட்டுநர் சரவணன் என்பவரின் மனைவியுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதை சரவணன் கண்டித்தும் முத்துக்குமார் கேட்காத நிலையில் அவரை கொலை செய்ய சரவணன் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் திசையன்விளை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள இந்திரா மார்க்கெட் பகுதியில் உள்ள சலூன் கடையில் முத்துக்குமார் முடிவெட்ட சென்றுள்ளார். அப்போது நண்பர்களோடு உள்ளே புகுந்த சரவணன் அவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். கழுத்தில் வெட்டப்படாமல் தலையின் பின்பக்கத்தில் அரிவாள் பட்ட நிலையில் சுதாரித்துக் கொண்ட முத்துக்குமார் தப்பியோடியுள்ளார். அவரை விடாமல் அந்த கும்பல் விரட்டிச் சென்றது. அவர்களிடம் இருந்து தப்பி மயக்க நிலையில் இருந்த முத்துக்குமாரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.